च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. ஸ்ரீ குருதேவரின் சீடர்களுள் சில பேர் பெண்களும் இருந்தனர். சில பெண் சீடர்கள் மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையை அடைந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்களில் ஒருவர் தான் யோகின்மா என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட யோகீந்திர மோகினி மித்ரா என்ற பெண். இந்த பெண் 1851 ஜனவரி 16 அன்னையருடைய இப்பொழுது வீடு இருக்கும் இந்த பாக் பஜார் ஏரியாவில் அவங்க வீடு இருந்தது. அவள் அங்கே பிறந்தாள். அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்கார டாக்டராக இருந்தார் அந்த காலத்தில். அம்மா நல்ல ஒரு பக்தியாக வாழ்ந்து வந்தனர். அந்த கால வழக்கப்படி சிறு வயதிலேயே கல்யாணம் செய்து வைப்பது இயல்பு. அதன்படி இந்த யோகினுக்கு 7வது வயதிலேயே அம்பிகா சரண் பிஸ்வாஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த குடும்பமும் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தது. 2 குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சின்ன வயசானதுனால அந்த கல்யாணத்துக்கு அப்புறம், சிம்பாலிக் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட வந்து தங்குவாங்க. இவ்வளோ அதே போல் தங்கிறார். நம்ம அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கையிலும் நாம் பார்த்துருக்கோம். குருதேவருக்கு கல்யாணம் ஆகும்போது மிகவும் சிறுமியாக இருந்தால் 18 வயதானக்கு அப்புறம்தான் குருதேவர் கூட மீண்டும் போய் தங்கியிருந்தாங்க. அதுபோல் 18 வயது நிரம்பினக்கப்புறம் இந்த யோகின் தனது கணவர் வீட்டுக்கு போக வந்தது. அங்கே போய் தங்கியிருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள்லேயே தெரிய வந்தது, தனது கணவன் எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிருக்கான். மிகவும் அதிகமாக குடிக்கின்ற அவர் குடிக்கார கணவனாக இருக்கிறது. அப்போ தான் அந்த பெண் அறிகிறாள். அவள் எப்படியோ அவனை மாற்றி திருத்திடலாம், இயல்பு நிலை கொண்டு வரலான்னு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாள். இதற்கிடையில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை முதல்ல பிறக்கிறது. அவளுக்கு கானு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை பிறந்து அது ஒரு 6 மாதத்திலேயே இறந்து போயிடுது. இவன் இந்த பெண்ணையும் வச்சுக்கிட்டு, இந்த குடிக்கார கணவன் வச்சுக்கிட்டு வீட்டில் சமாளிச்சுட்டு வந்தான். இவள் அவ்வளோ ஒரு மோசமானவர். இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் கடகடகடான்னு குறைச்சி விட்டார். எல்லாமே கரைஞ்சி போகுது. மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தவர் தெருவுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த யோகின் தனது பெற்றோரிடமிருந்து எவ்வளவோ உதவியை கொண்டு வந்து கொஞ்சம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் இவன் திருந்துற மாதிரி இல்லாத சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து தனது ஒரே பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு பெற்றோர் வீட்டுக்கு வந்துடுறான். வேறு வழியே தெரியல. அவள் எந்த விதத்தில் அவள் தெரிந்துறதாக இல்லாமல் இருக்கும்போது அவளால் அதுக்கு மேலே நல்ல பக்தி நிறைந்த பெண் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்குறான்.
பட் முடியல. இந்த பெண்ணாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாய் வீட்டுக்கு பெண்ணோட வந்து தங்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மனசில் வந்து ரொம்ப வேதனை. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நல்ல பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இப்படி பெண்ணுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்துடுச்சேன்னு பெற்றோரும் இவளும் ரொம்ப வேதனைப்பட்டு இறைவனை வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு நல்ல புத்தி வரட்டும், சூழ்நிலை நல்லா ஆகட்டும்னு. ஆனால் அவன் இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் இழந்து நின்னார். ஸோ இந்த பெண்ணை வளர்த்து வந்தால் மனதுக்குள்ளே ஒரு ஆன்மீக தாகம் வந்துட்டு இருந்தது. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஏதாவது ரொம்ப கஷ்டம்னு வரும்போது தான் பகவானை தேடி மனசு ரொம்ப போகுதுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த யோகியன் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பகவானை நினச்சிட்டு இருந்தா. இருந்தாலும் மனதுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆறுதல் வரல. ஓரளவு ஆறுதல் கிடைத்தாலும் மனது அமைதி அடையலை. ஒரு நாள் இந்த குருதேவர் தன்னுடைய இல்லற பக்தரான பல்ராம் பாசு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறத கேள்விப்பட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு பரமஹம்சர் வர்றாரு, நாளைக்கு வர்றாரு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்ராம் பாஸ் வீடும் இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, கிட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி குருதேவருக்கான அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல பூஜை நடக்குது, பஜனை நடக்குது, ஆடல் பாடல்கள் எல்லாமே இருக்குது. இவ தூரத்திலிருந்து எல்லாமே விட்டு கவனிக்கிறேன். அடிக்கடி குருதேவர் அப்படியே சமாதியில் அப்படியே நின்றுடுறாரு. அப்போ யாரோ அவருக்கு உதவி பண்ணி அவர் உட்கார வைக்கிறாங்க. இவளுடைய பக்குவம் இல்லாத மனத்துக்கு அது பட்டது. இவரு ஒரு குடிக்காரர் போல இருக்கிறாரே, பார்த்தா இப்படி இருக்கு, அவர் உட்காரதுக்கு நிற்கிறது கூட ஏதோ உதவி பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க, பார்த்து ஒரு குடிக்காரர் போல் இருக்குது, என் வாழ்க்கையே குடியால் நான் அழிஞ்சு வந்திருக்கேன், இவர்கிட்ட என்ன உபதேசனை வாங்குறேன், எனக்கு ஒரு பயமாக இருக்கேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. அது ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே அது அந்த பழக்கம் குடிப்பழக்கம் இல்லை, இது உயர்ந்த ஆன்மீக நிலை, சமாதி நிலைங்கிறத அறிய வர்றான். மறுபடியும் அந்த வீட்டுக்கு குருதேவர் அடுத்த முறை வரும்போது போய் பார்க்குறான். குருதேவர்கிட்ட பேசுகிறான். ஒரு 2 வார்த்தை பேசும்போதே குருதேவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இவளுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அப்போதிலிருந்து மனசு அந்த குருதேவர் பால் ஈர்க்கப்பட்டு தட்சிணேஸ்வரத்துக்கு அடிக்கடி செல்கிறார். இவர் ஒவ்வொரு முறை தட்சிணேஸ்வரம் செல்லணும்னு நினைக்கிற நாள்லேயே காலையில் எந்திரிச்சு குளித்து வீட்டு வேலையில் முடித்து பூஜை முடித்து இன்றைக்கி குருதேவரை சந்திக்க போகிறோங்கிற அந்த எண்ணமே இவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தந்ததுங்கிறாங்க. அவள் சொல்லுவான், நான் வீட்டிலிருந்து இன்றைக்கி ஏதாவது குறிப்பிட்ட நாளில் நான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முதல் நாள்லேருந்தே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், குருதேவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு. இவர் நல்ல சமைப்பாள். ஒவ்வொரு முறை போகும்போது ஏதாவது ஒன்று சமைச்சு கொண்டு போய் குருதேவர் கொடுப்பேன். குருதேவரும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாரு. நிறைய ஆன்மீக விஷயங்களை கேட்குறாரு. குருதேவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அதன்படி இவர் ஆன்மீக சாதனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பெண்ணுக்கு இவ்வளோ ஒரு மாற்றம் அமைதி கிடைச்சதை பார்த்து இவருடைய தாய் வழியில் வந்த மாமி ஒரு நாள் குருதேவரை காணுதுக்கு சரி நானும் போய் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு நாள் தனியாக போகிறாங்க. போன இடத்துல ஒரு கொஞ்சம் தூரத்தில் கேட்டு பக்கத்துலேயே குருதேவர் ஏதோ ஒரு பூ பறிக்கிறதுக்கு ஏதோ வந்து நின்றுட்டு இருப்பார். ரொம்ப சாதாரண தோற்றத்தில் இருந்ததுனால அந்த பெண்ணுக்கு இவர் யாருன்னு தெரியாமல் அவரை கேட்குறாங்க. இங்கே யாரோ பரமஹம்சர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் எங்கே இருக்கார், அவரை பார்க்க முடியுமா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்குறாங்க. குருதேவர் தான் அதுங்கிறத காட்டி கொள்ளலை. அவர் அப்படியே அந்த அம்மா பார்த்துட்டு, ஆமாம்மா நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன்,
அவர் இங்கிறத கேள்விப்பட்டேன். அவர் சிலர் பரமஹம்சருங்கிறாரு, சிலர் பைத்தியம்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நீ வேணா கொஞ்ச நேரம் இருந்து அந்த பக்கம் போனால் அவர் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு குருதேவர் அப்படி போயிடுறார். அந்த பெண் இந்த குருதேவருடைய பதிலை பார்த்து, ஓ இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு அவர் பற்றி உயர்வாக சொல்லலையே, ஒருவேளை அவர் ரொம்ப சாதாரணமாக மனுஷன் தான் இருக்கிறார் போல இருக்குது, சரி அவரை ஏன் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இந்த காளி கோயிலுக்கு போயிட்டு குருதேவர் பார்க்காம திரும்பி வந்துடுறான். பிற்காலத்தில் அதுக்காக வருத்தப்படுறான். அப்படி எளிமையானவர் அவரை போய் நான் அப்படி நினச்சேன், நான் அன்றைக்கி எப்படியாவது பார்த்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு பிற்காலத்தில் சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்களில் இந்த யோகியன்மா அடிக்கடி தட்சிணேஸ்வருக்கு போகும்போது ஒரு முறை குருதேவர் அன்னையை கூப்பிட்டு, இவன் பேர் யோகின், இவன் நல்ல பக்தன், இவனுக்கு ஏதாவது சேவை பண்ண முடிஞ்சா பண்ணட்டும், நீ கூட வச்சுக்கோ, அவள் வரும்போதெல்லாம் கூட இருந்து சேவை பண்ணட்டும்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. முதல் சந்திப்பிலேயே அம்மாவுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அவர் ரொம்ப ஒரு அந்தரங்க சீடருங்கிற மாதிரி. எப்படி குருதேவருக்கு நரேந்திர ராக்கால் மாதிரி அன்னைக்கு அந்த யோகின்மா அந்த அளவுக்கு ஒரு சீடருங்கிறது அன்னை முதல் சந்திப்பிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா சொல்லுவது இருந்தது, எனக்கு 2 தோழிகள், அம்மா தேவியாக நினச்சி துர்கா தேவியோ இல்லை ஒரு பராசக்தி இருந்தோ, ஒவ்வொரு தேவி டெம்பிள்லேயும் 2 சைடு ஒரு தோழிகள் ஜெயா விஜயா 2 பேர் இருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் என்னுடைய ஜெயா இந்த யோகின்மான்னு அம்மா சொல்கிறது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தோழியாக அம்மா கூட இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அம்மா கூட தங்கி அந்த நகபத்திலே இருப்பாங்க. குருதேவருக்கு ரொம்ப சேவை பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்பப்போ ஜப தியானம் பண்ணுறது உண்டு, குருதேவர் பற்றி பேசுறது உண்டு. சரி, இதுக்கு நடுவில் இந்த இவருடைய பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. அவங்களுக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்குது. வீட்டில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் குருதேவர் பார்க்குறது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. இந்த காலகட்டத்தில் தான் அவனுடைய அந்த குடிக்கார கணவனுக்கு கடைசி காலம் உடம்பு முடியாமல் குடியால் உடம்பெல்லாம் கெட்டு போய் படுத்திருக்கிறாரு. குருதேவருடைய அறிவுரையின் பேரில் கடைசி காலத்தில் இவள் போய் அவளுக்கு சேவை செய்து பணிவிடை செய்து அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ அம்மா வீட்டுக்கு சாதனை பண்ணிவிட்டு தட்சிணேஸ்வர் வரும்போது குருதேவருக்கு உடம்பு முடியாமல் காசிப்பூர் கார்டனில் தங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த நாட்டுக்கு கொஞ்சம் முன்னால் 1885லேயே தன்னுடைய வீட்டுக்கு குருதேவர் ஒரு முறை வரணும்னு சொல்லி ரொம்ப வேண்டுறாங்க. குருதேவர் சரி அப்படியே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை அவங்களுடைய வீட்டுக்கு போகிறார். 1885 ஜூலை 28 யோகின்மா வீட்டுக்கு குருதேவர் வர்றது அமுதமொழிகளில் நம்ம பார்க்குறோம். அங்கேயும் ஆடல் பாடல், குருதேவர் வழக்கமாக பக்தர்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே பஜனை, ஆடல் பாடல், அப்புறம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுக்குறதெல்லாம் வழக்கம். நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க, பாடுறவங்களை கூப்பிட்ருக்காங்க, கச்சேரி நடக்குது. குருதேவர் எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுத்து ஆன்மீக அமுதியை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப திருப்தி. கிளம்புறதுக்கு முன்னால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த இன்னும் 1-2 ரூம் இருக்குது, அதுலேயும் தன்னுடைய கால் வச்சுட்டு போகணும்னு சொல்லி வேண்டுறாங்க. குருதேவர் ஏன்னு கேட்கும்போது, இல்லை நீ இங்கே உள்ளே உன் கால் பட்டால் இந்த ரூம் எந்தெந்த இடத்துல நீ கால் வைக்கிறீங்களோ அந்த இடம் காசி க்ஷேத்திரமாக மாறும், வாரணாசியாக மாறும். இந்த இடத்துக்கு யார் போனாலும் அவங்களுக்கு முக்தி, இங்கே யார் இறந்தாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், அவங்க காசி வரைக்கும் போகிறது தேவையில்லை, அதுக்காகவாவது நீங்கள் வரணுங்கிறாங்க. குருதேவர் சரின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு போகிறார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை. குருதேவர் பாதம் எந்த இடத்துல படுதோ அந்த இடம் சொர்க்க பூமி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் 1886 குருதேவர் காசிப்பூரில் இருக்கும்போது இவளுக்கு இன்னும்
ஓரளவு குடும்ப பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்போது இன்னும் தவம் பண்ணணும்னு சொல்லி தனியாக இருந்து, அது ஒரு க்ஷேத்திரத்தில் காசியில் பிருந்தாவனில் இருந்து தவம் பண்ணணும்னு சொல்லி எண்ணம் வருது கொஞ்ச நேரத்தில். அது குருதேவரையும் அன்னையும் கேட்கும்போது சரின்னு அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. இவர் பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே தவம் செய்துக்கிறார். ரொம்ப கடினமான தவம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம ஜபம் சொல்கிறது, பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது, ஒரு சன்னியாசினி மாதிரி வாழ்ந்து வர்றாங்க. இந்த கொஞ்ச நாள்லேயே விவரம் தெரியுது, நியூஸ் கிடைக்குது, குருதேவர் சமாதி ஆகிட்டார், மகா சமாதி ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லி. அந்த செய்தி அவளுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்தது. அதே குருதேவர் சிந்தனையிலே இருப்பான். கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, அம்மாவும் குருதேவருடைய மறைவுக்கு அப்புறம் சாரதம்மா இன்னொரு சில கூட்டத்தோட எல்லாருமே காசி பிருந்தாவன் யாத்திரை போகிறாங்க. முதல்ல அந்த பிருந்தாவனம் போகும்போது இவங்க மறுபடியும் சந்திக்கிறாங்க. 2 பேர் ஒரே இடத்துலையே தங்கியிருப்பாங்க. அந்த காலபாபு கொஞ்சம் வீட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேர் இருந்து தவம் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம். குருதேவர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை குருதேவருடைய மறைவை எங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நம்ம 2 பேரும் அழுதுட்டு இருந்தோம். குருதேவர் அதுக்கு முன்னால் ஏன் இப்படி அழுகிறீங்க, நான் எங்கே போயிட்டேன், ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போன மாதிரி தானே, நான் எப்போதுமே உங்களுக்கு கூடவே இருக்கேன், பக்தர்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சாதனை பண்ணுங்க, உங்கள் உலக காரியங்களை பண்ணுங்கன்னு குருதேவர் நேரடியாக காட்சி கொடுக்குறாரு. அது அம்மாவும் சொல்கிறாங்க, இவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி வந்தது. மீண்டும் திரும்பி வர்றாங்க. அம்மா காமர்புகூர் ஜெயரம்பாடியில் மாற்றி மாற்றி தங்கி இருப்பாங்க. ரொம்ப தவம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஒரு கஷ்டமான நேரத்தில் அம்மா அங்கே இருக்காங்க. இவ்வளோ இவங்க வீட்டுக்கு இந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க பிறக்கும். அதில் 3 ஆண் குழந்தைங்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சி இருக்கும். அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக பாடுபட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. கூடவே தபஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த குழந்தைகளில் ஒருத்தர் பிற்காலத்தில் மடத்தில் சாமியாக சேர்ந்திருக்கிறார். ஸோ அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தன்னுடைய பெண்ணும் இறந்து போயிடறாரு. அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையும் இறந்து போயிடுறாரு. அந்த காலத்தில் ஏதோ நோய் வந்தால் அதுக்கான முறைப்படி வைத்தியம் பார்க்கறதுக்கான அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்த காலம். தன்னுடைய பொண்ணு இந்த கானு அவங்களும் இறந்து போகிறாங்க, அவங்க கணவன் இறந்து போகிறாங்க. இந்த 3 பசங்க அனாதைகளாக நின்றுடுறாங்க. இந்த பேர குழந்தைங்க அவங்கள வளர்க்குற பொறுப்பு மறுபடியும் இவளுக்கே வருது. இருந்தாலும் குழந்தை படிக்க வச்சு அவங்கள வளர்த்துருந்தாலும் வீட்டில் மிகப்பெரிய ஒரு கோயில் மாதிரி கட்டி எப்போதுமே கிருஷ்ண நாம ஜபத்தை சொல்லி, குருதேவர் நாம ஜபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது வழக்கம். ஒரு நாள் அந்த மாதிரி அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பிள்ளைகள் தன் முன்னால் தோன்றி இவன் கழுத்தை கட்டி அணைச்சி, எங்களை யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவள் உடனே, நான் வணங்குற கிருஷ்ணர் தானே, நீ உன்னுடைய அண்ணன் தானே, பலராம் தானே, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக அதுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. நீ கூடி சீக்கிரம் எங்களை மறந்துட போகிற பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னா பண்ண மாட்டேனே அப்படின்னு. இல்லை ஏதோ இந்த குழந்தைங்க இருக்கேன், அவங்க மேலே பற்று நீ எங்களை மறக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்க மறந்து போயிடுது. இவளுக்கு ஒரே ஆச்சரியம். எத்தனை வருஷமாக தவம் இருந்தால் அதன் பலன் கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைச்சது. இருந்தாலும் கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளில் அந்த கிருஷ்ணருடைய வார்த்தை பலிக்கிற மாதிரி தான் இந்த பேர குழந்தைங்க, அனாத குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க மேலே பற்று அதிகமாகி கொஞ்சம் பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறதை குறைச்சிட்டாரு. ஸோ அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஐயோ கிருஷ்ணர் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், இருந்தாலும் நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மீண்டும் குருதேவரை வேண்டுறாரு. குருதேவர் அப்பப்போ அவருக்கு ஆறுதல் காட்சி கொடுத்துட்டு இருந்தார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பஞ்சத்தப்பம் பண்ணணும்னு அம்மா விரும்புனாங்க. நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையில் தெரியும்.
பஞ்சதபம்ங்கிறது ஒரு இடத்துல நடுவில் ஆசனம் போட்டு உட்காரணும். சுற்றி 4 பக்கத்து கார்னர்லேயும் தீ மூட்டி அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே உச்சியில் சூரியன் இருக்கும். ஸோ 4 இடம் கீழே, மேலே இருந்து 1, இதெல்லாம் 5 அக்னி. இதுக்கு ஜுவாலையில் நடுவில் உட்காந்து காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைவு வரைக்கும் அங்கேயே உட்காந்து ஜபம் பண்ணி தபஸ் பண்ணணுங்கிறது. அம்மா வேலூர் மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நீலம்பர் முகர்ஜி அவருடைய வீட்டுடைய மாடியில் இந்த தபஸை நடத்தியிருக்காங்க. அது இன்னும் அந்த இடம் இருக்குது. தொடர்ந்து 7-8 நாள் இதை பண்ணியிருக்காங்க அம்மாவும். அம்மா பண்ணும்போது அம்மா கூடவும் இந்த யோகியமாக உட்காந்து இந்த தபம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தவத்திலையும் தியானத்திலையும் ஆன்மீகத்திலையும் நாட்டம். அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கப்புறம் அம்மா உத்போதனில் புது வீட்டு கட்டி அங்கே தங்கியிருக்காங்க. அம்மா கூடவே அடிக்கடி தங்கியிருப்பாள். தன்னுடைய தாய், ஒரு வயதான தாய் தன்னுடைய வீட்டில் இருப்பாள். அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இவன் தினமும் அம்மா கூட உத்போதனில் தங்கியிருப்பான். காலையில் 4 மணிக்கு கங்கையில் குளிக்க போவான். போய் குளித்து குருதேவர பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவான். நைவேத்தியத்துக்கான ஏற்பாடு பண்ணுவான். அம்மாவுக்கு வேணுங்கிற சில காரியங்கள் எல்லாம் பண்ணுவான். ஜபத்தியானம் பண்ணுவான். இவ்வளோ சில நாட்களில் பூஜை பண்ணுவான். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அது கொஞ்ச நாள் பண்ணி அந்த குருதேவர் பூஜை முடிஞ்சக்கப்புறம் தன்னுடைய தாயை பார்க்க போய் அவளுக்கு சமையல் எல்லாம் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுட்டு மீண்டும் மடத்துக்கு வருவாள். அம்மா கிட்ட வருவாள். அந்த சைடு அந்த குடும்ப பொறுப்பையே பார்த்துக்கிட்டு இங்கே அம்மாவை கூடவே இருந்து சேவை செஞ்சு தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கூட நம்ம அம்மா வாழ்க்கையை பார்த்தா தெரியும். யோகின்மா, கோலப்மா, இவங்க எல்லாம் எப்போதுமே கூடவே இருக்கிறது நம்ம தெரியும் நமக்கு. அப்படி அம்மாவுடைய ஒரு அந்தரங்க சீடர் போலவே வாழ்ந்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா இந்த தனது குடும்ப பெண்கள், தன் தம்பி, குழந்தைங்க எல்லார் மேலே ரொம்ப பற்றோடு, அந்த ராது, நளினி, மாக்குன்னு சொல்லி இவங்க மேலே பற்றோடு இருக்கிறது போல் தோணி, குருதேவர் அப்படி ஒரு துறவு நெறியில் அவ்வளோ உறுதியாக இருந்தார். ரொம்ப அதெல்லாம் இந்த வீட்டு நிலைகள்லாம் அப்படி வச்சு பார்க்க மாட்டார். அம்மா இப்படி ஒரு சாதாரண பெண்ணு போலேயே இவங்க மேலே இவ்வளோ பற்று வச்சுட்டு இருக்காரு, என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் வந்தால் மறுநாள் பூஜை பண்ணும்போது குருதேவரை முன்னால் ஒரு காட்சி காட்டுறார். அது கங்கையில் ஒரு சின்ன குழந்தையுடைய பிணம் மிதந்து போகுது. பக்கத்தில் எல்லோரும் கங்கையில் குளித்து கங்கைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. குருதேவர் கேட்குறார், இந்த பிணம் இந்த கங்கையில் வர்றதுனால அந்த கங்கையின் புனிதத்தன்மை ஏதாவது கெட்டு போகுமா அப்படிங்கிறார். சொல்கிறா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கங்கையில் எது வந்தாலும் அது புனிதமாகி போயிட முடியும், கங்கைக்கு புனிதத்தன்மை கெட்டு போகாது அப்படிங்கிற. அடுத்தது சாரதாம்மாவுடைய முகத்தை காட்டி, அதே போல தான் அவளையும் நீ அப்படி தான் நினைக்கணும், அவளுக்கு எத்தனை இந்த குடும்ப பொறுப்பு பாரங்கள், அந்த குடும்ப சுமை இருந்தாலும் அந்த பற்று இவளை ஒன்றுமே பண்ணாது, அவ்வளோ புனிதமானவள், நானும் அவளும் வேறல்ல, அதை அறிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு குருதேவர் போயிடுறார். இந்த காட்சி வந்த உடனே எந்திரிச்சு ஓடி அம்மா காலில் போய் விழுகிறாரு. அம்மாக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அம்மா, நான் ஏதோ ஒரு தவறான இதில் உங்களை பற்றி இப்படி நினச்சிட்டேன், குருதேவர் அது ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு, கருணை கூர்ந்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட காலில் விழுந்து வேண்டாங்க. அம்மா இவங்களை ஆறுதல் கொடுத்து தேத்துறாங்க. அப்படி ஒரு காட்சிக்கு அடுத்தது மீண்டும் அம்மா கிட்டேயே இருந்து எல்லா சேவையும் பண்ணுறாங்க.
இவங்க குடும்பத்துடைய பொறுப்பு, சில பொறுப்புகள் எல்லாத்தையும் மடம் எடுத்துக்கிட்டு பண்ணுது. சாரதானந்தர் எல்லாத்தையும் பண்ணுறாரு. அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, மற்ற அவங்களுடைய தாய்க்கான மருத்துவம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் அம்மா 1920 காலமாயிடுறாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மனதை பாதிக்குது. ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது குருதேவர்கிட்ட வரும்போது குருதேவருடைய அன்பு, ஆறுதலும், அவருடைய ஸ்பர்ஷமும் அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. குருதேவர் மறைவியே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அம்மா கூட இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை, தைரியமும் கூட இருந்தது. இப்போ அம்மாவோ காலமாய் போகும்போது எனக்கு என்னதான் கதி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போது குருதேவர் மறைவுக்கு முன்னாலே ஒரு முறை குருதேவர்கிட்ட கேட்குறாங்க, குருதேவா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நீ போயிட்டு எங்களுடைய கதி என்ன ஆகும் எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. குருதேவர் அப்போ சொல்கிறாரு, என்ன நீ அப்படி சொல்கிற, என்ன நீ பார்த்துருக்க, எனக்கு சேவை செய்திருக்கேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும், கடைசியில் நானே உன்னை கூட்டிகிட்டு போவேன், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறார். அந்த ஆறுதல், அபய வாக்கு முன்னாலேயே கிடைச்சதுனால இவளுக்கு இப்போ அன்னை காலமானதுக்கப்புறம் கூட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், எதுவானாலும் அன்னை இருக்கா, குருதேவர் இருக்கான்னு சொல்லி. இருந்தாலும் அன்னையை விட இவர் 2 வருஷம் மூத்தவ. அன்னை 20 காலமாயிடுறாங்க. இவ அதுக்கப்புறம் அன்னை சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவளுக்கு வேணுங்கிறத அவன் உத்போதனையிலேயே தான் தங்கியிருந்தாங்க, மடத்திலேயே தான் தங்கியிருக்கிறதுனால சாரதானந்தர் உட்பட பிரேமானந்தர் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவருடைய காரியம் எல்லாமே முடிஞ்சு, குடும்ப பொறுப்பு எல்லாம் முடிஞ்சு மடத்திலேயே தங்கி சதா குருதேவர் சிந்தனை தான். பூஜை காலையில் எழுந்திரிச்சு அதே தான் கடைசியோட முடியாத வரைக்கும் கங்கையில் போய் குளிச்சு வருது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, வந்த பக்தர்களை பார்க்குறது, சேவை சென்றது, எல்லாம் என்ன முடியுமோ எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது, ஓய்வே இல்லாமல். அது முடிஞ்ச உடனே அவருடைய தூக்கத்தை குறைச்சிட்டு ஜபதியானம் பண்ணுறது உண்டு. மிகப்பெரிய தபஸ்வி சொல்லுவாங்க அம்மா. அப்படி ஒரு யோகின் உண்மையிலேயே ஒரு யோகி பெண் தான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனநிலையிலேயே இருந்தவ கடைசி தனக்கு உடம்பு நிலை குறைஞ்சி உடம்பு ரொம்ப முடியாமல் ஆகி போகுது. எல்லாம் மருத்துவம் பண்ணும்போது கூட அவளுக்கு முடியல. இருந்தாலும் அவளுக்கு தெரியும், குருதேவர் சொன்ன போல் அவளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் குருதேவரும் அன்னை பண்ணிட்டாங்க. கூட சாரதானந்தரே இருக்கிறாரு, சொந்த பிள்ளை போல இருந்து பார்த்துட்டு இருந்தார். கடைசியாக உடம்பு ரொம்ப முடியாமல் ஜூன் 4ஆம் தேதி 1924ஆம் தேதி, அதாவது அன்னை காலமானதுக்கப்புறமும் இன்னும் 4 வருஷம் இருந்து அந்த புனிதமான நாளில் காலையிலேருந்து குருதேவர் சிந்தனையிலேயே அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. குருதேவா நான் கூப்பிட்டு போயிடு, குருதேவனா நான் கூட வர்றேன்னு சொல்லி குருதேவர் காட்சி கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. நமக்கு அந்த பார்க்குறவங்களுக்கு தெரியல, குருதேவர்கிட்ட அவள் பேசுகிறத சாரதானந்தி இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தில் குருதேவருடைய காட்சியோட அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு கடைசியாக ஜூன் 4 அவள் குருதேவர் பாதத்தில் சரணாகதி ஆகிறாங்க. ஸோ இப்படி ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தாலும் ஒரு குடிக்கார கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் சிரமப்பட்டு நொந்து போய் வீட்டுக்கு இந்த பெற்றோர் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சு, அதே நேரத்தில் இறை சிந்தனையில் இருந்து குருதேவருடைய அனுகிரகம் கிடைச்சதுனால அவர் கொடுத்த அந்த அபய வாக்கு கடைசி வரைக்கும் இருந்து அன்னையும் தரிசித்து அன்னைக்கு தேவையான சேவையை செய்து அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு தபஸ்வினி வாழ்க்கை வாழ்ந்த அந்த யோகின்மா கடைசி வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் இவன் என் கூட வர்றா, இவன் என்னுடைய ஜெயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பெண். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கின அந்த அன்னாரது வாழ்க்கையை நினைத்தாலே மிகப்பெரிய புண்ணியம்னு நாம் அறிவோம்.
அப்பேற்பட்ட அவங்களும் நம்முடைய குருதேவரும் அன்னையும் சாமிஜியும் நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தந்து நமது ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லாருக்கும் நன்மை உண்டாகட்டும் என்றும் குருதேவரிடம் மீண்டும் வேண்டுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.